தேங்க்ஸ் ஸோ மச். இந்த இனிஷியேஷன் பண்ணதுக்கு என்னோட டீமுக்கு பெரிய நன்றி. அண்ட் சைலண்ட் திரைப்படத்தை பற்றி சொல்லணும்னா இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் மூமெண்ட். எனக்கு சமயம் முரளி சார் எனக்கு ரொம்ப ரொம்ப தெரியும். சமயம் முரளி சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு அரசு அதிகாரி மட்டும் இல்லை, அரசு அதிகாரியாக மட்டும் இல்லை, அவர் வந்து தமிழில் ரொம்ப ஆர்வம் இருக்கக்கூடியவர். எனக்கு ஒரு படம் பண்ணுறதுக்காக தான் சார் வந்து கூப்பிட்டுருந்தாரு. அந்த டைம்ல சரி அது ப்ராசஸ் போயிட்டு இருக்க டைம்ல வந்து சார் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கு, நீங்க பண்றீங்களா அப்படின்னு கேட்டாரு. ரொம்ப நல்ல மனிதர். முரளி அப்படின்னா வந்து முரளின்ற பேருக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்கு, முரளின்ற பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. என்னன்னா முரளின்றது புல்லாங்குழல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புல்லாங்குழல்ல இருந்து வர இசை வந்து கேட்கறவங்களுக்கு பயங்கரமா வந்து அது ரொம்ப ஒரு இனிமையா இருக்கும். அதே மாதிரிதான் அவருமே நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார், எனக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கொடுத்ததுக்கு. தேங்க்ஸ் கணேஷ் வந்து என்னை நம்பி இந்த படத்தை வந்து இந்த கேரக்டர் நல்லா பண்ண முடியும்னு ரொம்ப பிலீவ் பண்ணாரு. தேங்க்யூ கணேஷ். அவர் இயக்குனரும் ப்ளஸ் வந்து இந்த படத்துல ஹீரோவும் அவர் தான், இன்னைக்கு ஷோவோட ஹீரோவும் அவர் தான். ஸோ என் கூட நடிச்ச அத்தனை பேருக்குமே நன்றி. இந்த படம் வந்து உண்மையாவே சொல்லணும் அப்படின்னா நிறைய நம்ம திருநங்கைகள் பார்த்துருக்கோம். ஸோ திருநங்கைகள் பற்றின நிறைய கான்ட்ராவர்சி வந்து இங்கே இருக்கு. நிறைய ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒவ்வொரு விதமான வந்து அபிப்பிராயம் இருக்கு. பட் அதை மாத்துற மாதிரியான ஒரு விஷயமா இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு தேதியில திருநங்கைகள் வந்து மிகப்பெரிய லெவல்ல இந்த சொசைட்டில வந்து அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட நண்பர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதுல முதல் நண்பரா நண்பியா வந்து எனக்கு நமிதா மாரிமுத்து இருக்காங்க. அவங்க நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில இருந்து முதல் முறையா வந்து வேர்ல்ட் லெவல்ல மிஸ் அந்த டிரான்ஸ் அண்ட் வேர்ல்டு போனது அவங்க மட்டும்தான். அந்த பேஜோட வந்திருக்காங்க. அந்த பெருமை எங்களுக்கு இருக்கு. அவங்கள வந்து இந்த திரைப்படத்துல இருந்ததுக்கு நாங்க நடிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச் அக்செப்டிங் அவர் கிரேட் ஆனர் அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி. அண்ட் இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வரப்போ கண்டிப்பா திருநங்கைகள் மேல இருக்க ஒவ்வொரு அபிப்பிராயமும் மாறும், நல்ல விதமாக மாறும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எஸ்பிஆர் சினிமாஸ்க்கு ரொம்ப நன்றி. எனக்கு சத்தியமா தெரியாது. அவன் வந்து மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டா யூ வில் லாட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் இஸ் வெயிட்டிங். அண்ட் சிவராமசாமினா ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு அண்ணனை பார்த்தோன்னு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. அண்ட் சுரேஷ் காமாட்சி சார் தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த சின்ன படங்களுக்கும் நீங்க வந்து சப்போர்ட் பண்றதுக்கு நீங்க வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் பிரதர் தாடா படத்தோட இயக்குனர் பிரதர், நீங்க வருவீங்க சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ ப்ரோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ முரளி. ஸோ ஒரு படத்துக்கு வந்து பிஆர்ஓ வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிஆர்ஓவா நம்மளோட ஹேமானந்த் வந்து வந்திருக்காரு. ஸோ அவருக்கு நம்மளோட சினிமா பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பா ஒரு ஷால்வை வந்து நம்ம வந்து கொடுக்கலாம்னு ஆசைப்படுறோம். ஸோ டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசரா இருக்கக்கூடிய வந்து ஒரு ஷால்வை வந்து கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹேமானந்த் வந்து ப்ளீஸ் கம். தேங்க்யூ சார். எங்களோட 70 ஆண்டு சினிமா பத்திரிகையாளர் எங்களோட உறுப்பினரும் பத்திரிகையாளர் ஹேமந்த்னாலே பிகே நோட்ஸ் தான். இன்னைக்கு பிகே நோட்ஸ் பெரிய லெவலு. அன்னைக்கு வந்து இனியனும் ஹேமந்தும் தான். இனியனும் இங்க இருந்தாலும் மாடிக்கு வரோம். ஒரு கரியர்ல வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போயிருக்காரு. அடுத்தபடியாக சீனியர் அவர்கள் வந்து ஜூனியருக்கு வந்து வெல்கம் பண்றாங்க. ரொம்ப நன்றி சார் அண்ட் ஆல் தி பெஸ்ட். அடுத்தபடியாக சைலண்ட் திரைப்படத்துல ஒரு டான்சிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2024 ஓட ஃபைனலிஸ்ட் நமிதா மாரிமுத்து அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து சைலண்ட் மூவி ஆடியோ லான்ச்ல இருக்கும். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் கணேஷ் சாருக்கும், அப்புறம் சமய முரளி சார், அப்புறம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் முரளி,
என்ன வந்து இந்த படத்துக்கு அப்ரோச் பண்றப்ப என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து திருநங்கை சமுதாயத்துல இருக்க மாற்றத்தை வந்து மாற்றுறதுக்காக இந்த படம் எடுக்கிறோம், கண்டிப்பா நீங்க வந்து ரோல் பண்ணணும்னு. நான் கண்டிப்பா பண்றேன் சார். அதே மாதிரி இந்த சாங் கேட்டேன்னு எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது. ஏன்னா வந்து ஒரு திருநங்கையா நான் வந்து ஜெயிச்ச விஷயத்தை வந்து நான் வந்து பெருமையா கொண்டாடுற விஷயம் அந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டை நீங்க பண்ண நல்லா இருக்கும்னாங்க. அந்த பாட்டு இன்னைக்கு திரையில பாக்குறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்டையர் டீமுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பா இந்த படத்தினால திருநங்கை வாழ்வும் மக்கள் மத்தியில இருக்க அந்த மாற்றமும் மாறும் நம்புறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து அழகா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ மேம். ஸோ அடுத்தபடியாக சமயா முரளி அவர்களே வந்து நம்ம கிட்ட வந்து ஃபியூ வேர்ட்ஸ் வந்து சொல்றதுக்காக வந்து கூப்பிடுறேன். அவங்க இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டெபியூ வில்லனா வந்து பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மியூசிக் டைரக்டர் அண்ட் லிரிசிஸ்டாவும் வந்து இருக்காரு. ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் சார் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எனது மற்ற நண்பர்களுக்கும் வாழ்த்து. இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. காலேஜ் படிக்கும்போது இந்த மியூசிக் ட்ரூப்பில் சேருவோமா அப்படின்னு ஒரு பெரிய ஏக்கத்தோடய நின்றுருக்கேன். ட்ரம்ஸ் எல்லாம் வாசிச்சுட்டு அப்படியே யாராவது சேர்த்துக்குவாங்களா, மியூசிக் நம்ம காலேஜ் மியூசிக் ட்ரூப்பில் சேர்த்துக்குவாங்களாங்கிற ஒரு ஏக்கம் ரொம்ப நாள் இருந்துச்சு. அதை தாண்டி இன்னைக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கோம்னு நினச்சேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த ப்ரொடியூசர் ராம் பிரகாஷ்க்கும் என்னை நம்பி இந்த சான்ஸை கொடுத்த இயக்குனர் கணேஷ் பாண்டிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாருமே டைரக்டர்ஸ் வந்து யோசிப்பாங்க, புதுசாக ஒரு வாட்டி ஒரு புதுசாக மியூசிக் பண்ணணும்னு நினைக்கிறாரு, பண்ணுவாரா பண்ண மாட்டா ஒரு தயக்கத்தை தாண்டி கணேஷ் பாண்டி சார் தான் சொன்னாங்க, நீங்கள் பண்ணுங்க சார் நல்லா இருக்கும் அப்படின்னாரு. அவர் என்னென்ன சுச்சுவேஷன்லாம் சொன்னாரோ அதை உள்வாங்கி என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த 3 பாட்டையும் நானே தான் லிரிக்ஸ் எழுதுனேன். அந்த டியூன் போடும்போது கூட ஒன்று ஒன்றா உள்வாங்கி இந்த படத்துக்கு என்ன தேவைங்கிற மாதிரி தான் நான் எழுதினேன். படத்துக்கு பாட்டு எழுத ஆரம்பிச்சது சும்மா ஒரு வாட்டி என் ஒய்ஃபுக்காண்டி எழுத ஆரம்பித்தேன். ஒரு 10 வருட திருமண நாள் நிறைவுல வந்து என் ஒய்ஃபுக்காண்டி ஒரு பாட்டு எழுதுனேன். பைந்தமிழ் மகளே வா, மகள கொடியே வா, குறுநகை செடியே வா, அழகிய வான்னு சொல்லி ஒரு பாட்டு எழுத ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தந்தையர் ஃபாதர்ஸ் டேல வந்து எங்கள் அப்பாவுக்காண்டி ஒரு பாட்டு எழுதினேன். அன்பிலே பேரன்பிலே என்னை ஆள்கிறாய் என் தந்தையே, ஆண்டவன் கோலத்தில் நீ வாழ்கிறாய் என் தந்தையேன்னு ஒரு பாட்டு எழுதிட்டு, உன்னை மெழுகாய் உருக்கி என்னுள் வெளிச்சம் தந்தாய், நான் வாழ்வில் உயரை பறக்க நூலாய் நீயே தெரிந்தாயின்னு எழுதி எங்கள் அப்பாவுக்காண்டி ஃபாதர்ஸ் டேல வந்து ரிலீஸ் பண்ணேன். எல்லாருமே நம்ம ஜென்ஸ் எல்லாமே ஜெயிச்சிட்டோம்னா எல்லாரும் சின்ன வயசுலேருந்து அம்மாவை பிடிச்சிட்டே தெரியும், அம்மா அம்மானே சொல்லுவோம். பட் ஜெயிச்சவங்க எல்லாருமே அப்பா அப்பான்னு மாறிடுவோம் அப்படின்னு எங்கள் அம்மா நினச்சிடக்கூடாதோ அப்படின்ட்டு எங்கள் அம்மாவுக்காண்டி நான் ஒரு பாட்டு எழுதுனேன். அந்த பாட்டை மனசுலேயே இருக்கும்போது கணேஷ் பாண்டி இந்த அவர் கதை சொல்லும் போது நான் கணேஷ் பாண்டிகிட்ட சொன்னேன், கணேஷ் இந்த லிரிக்ஸ் வச்சுக்கலாமா, தாயே தாயே என் தெய்வமே, தெய்வத்திலும் ஒரு படி மேல் என் தாய் அவளே அப்படின்ட்டு. அப்பாவை கடவுள்னு சொன்னதான் அம்மாவை வந்து தெய்வத்திலும் ஒரு படி மேல் எழுதி அவர்கிட்ட சொன்னேன். அப்படியே எழுதும்போது அம்மாவை நினைச்சாலே எல்லாருக்கும் ஒரு இது வந்துடும். அந்த லைன்ஸ் எரியும் போதெல்லாம் இன்னும் எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கு. நான் எழுதும்போது அப்படியே ரொம்ப ரசிச்சு எழுதுனேன். என்னை விட எது பெரியது கடல் தான் கேட்டதே, என்னை விட எது பெரியது கடல் தான் கேட்டதே, என் தாயின் பாசம் என்றேன் கடல் பின் வாங்குதே அப்படின்னு எழுதும்போது கணேஷ் பாண்டி சொன்ன லைனுக்கும் அந்த பாட்டுக்கும் பயங்கரமா ஒரு மேட்சா இருந்துச்சு. தேங்க்ஸ் கணேஷ். வந்து எங்கள் அம்மா பாண்டி எழுதுனேன், பட் நீங்க ஒரு இந்த பாயிண்ட் சொல்லும் போது அதை அப்படியே உள்ள வச்சுட்டு போது அந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் சித்ரா மேடம் வாய்ஸ்ல இந்த பாட்டை கேட்கும் போது அதோட எலிவேஷன் வேற லெவல்ல இருக்கு. ஏன் இந்த 2 லைனே சொல்றேன்னா, ஒரு அப்பா வந்து ஒரு கடவுள், அம்மா கடவுள் ஒரு படி மேல்னு நம்ம எல்லாம் சொல்றோம். இந்த 2 பேரோட பாசம் எவ்வளவு பெருசுன்னு நமக்கு தெரியும். இந்த பாசத்தில் வளர்ந்த ஒரு குழந்தை ஒரு நாள் ஒரு பாலின மாற்றம் ஏற்பட்டதற்காக
ஒரு குடும்பத்திலேயே வெளியேற்றுறாங்க. அப்போ வந்து ஒரு பாசத்தை தாண்டி அந்த ஒரு குழந்தைக்கு எவ்வளவு ஒரு வலி இருக்கும், அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு வலி இருக்கும். ஒரு வீட்டை விட்டு ஒரு குழந்தைய அனுப்புறோம், அந்த போகும்போது ஒரு திருநங்கையா மாறும்போது ஒரு வீட்டை விட்டு அப்ப உயிர் மாதிரி நினைக்கிற அம்மா அப்பாவை விட்டு இவங்க வெளில போறாங்க. இல்ல குழந்தை உயிரா இருக்க குழந்தைய வெளியில அனுப்பும் போது அவங்களுக்கு எந்த பெயினா இருக்கும்னு வந்து பெத்தவங்க அடிச்சு வரட்டும் வேதனை புரியுமா, எல்லாம் மறந்து வாழுற என் வாழ்க்கை உனக்கு புரியுமா எழுதுன அந்த பாட்டுல. திருநங்கைகள் அப்படிங்கும்போது அதுக்கு மட்டும் இல்லை, இந்த பாட்டு நான் எழுதும் போதே அவங்க நினைச்சு, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு திருநங்கைகள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வேலை பார்க்குற இடத்துல கூட பார்த்தீங்கன்னா யாராவது கஸ்டமர்ஸ்குள்ள உள்ள நிலஞ்சாலும் எல்லாருக்குமே தெரியும் சமயமூர்த்தி சாரை தான் பார்க்க போவாங்க அப்படின்னு. என்ன ஏதாவது உதவிகள்லாம் என்கிட்ட தான் வருவாங்க. நிறைய ஒரு அரசு அலுவலகத்தில் ஒரு உள்ள நுழைஞ்சாலே எல்லாரும் ஐடென்டிஃபை சமயமூர்த்தி சார் தான் பார்க்க போவாங்க. அதுவும் எனக்கு ஒரு பாண்டிங் உங்களுக்கு வந்து நிறையா பண்ணணும். அவங்க நினைச்சுதான் எழுதுனேன். நான் நானாக மாறினேனே பெண்ணாக, வான்மேலே ஸ்டாராக மின்ன போற ஜோராக, மனதில் உள்ள ஆசையெல்லாம் சிறகடித்து பறக்க விட்டு நான் நானாக மாறினேனே பெண்ணாக. அது ஒரு ஆண் ஒரு பெண்ணா மாறின வந்து எழுதுறது வந்து எனக்கு பிடிச்சதுல வந்து எழுதி இவங்களுக்காண்டி அதான் சொன்னேன். என்னோட நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பிச்ச திருநங்கை நண்பர்கள் அந்த உங்களுக்காண்டி தான் இந்த பாட்டு நான் எழுதுனேன் ப்ரெசென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி. இதை தாண்டி ஒரு இசையமைக்கணும்னு வந்தா புதுசா ஒரு மியூசிக் பண்றவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும். சங்கீதம் தெரியாது, புதுசா பெருசா அதை நான் படிச்சுட்டு வரல. சித்ரா மேடம் வந்து ரெக்கார்டிங்க்கு ஒத்துக்கிட்டாங்க. பாட்டை கேட்டு வந்து அன்னைக்கு நைட்டு எனக்கு தூக்கமே வரல. என்ன வரல அப்படின்னா அடுத்த நாள் அவங்க இது என்ன ராகம் கேட்டவங்களோடு எனக்கு உண்மையிலே தூக்கம் வரல. ஏன்னா அதை பார்த்துலாம் டியூன் போடல. நானே வந்து ஒரு கதாகாரம் நானே ஒரு டியூன் போடுவேன். ஏன்னா நான் பேசிக்கலாக ரைட்டருங்கிறதுனால நான் நானே ஒரு டியூன் போட்டு நானே எழுதுவேன். அதை அதுக்கப்புறம் போய் ப்ரோக்ராம் பண்ணி மியூசிக் போட்டுருவோம். நான் நம்ம சத்தியமா இந்த 3 பாட்டுல ஏதாவது ராகம் என்னன்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே நான் ராகம் வச்சுலாம் தெரியும். எனக்கு இன்ன வரைக்கும் இது என்ன ராகம்னு தெரியாது. நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருந்தேன். சடனாக வந்து மேபி சித்ரா மேடம் வந்து சார் இது என்ன ராகம் சார்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்றதே தெரியலேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அது ஒரு ஐடியா வச்சிருந்தேன். அடுத்த நாள் வந்து நம்ம நார்மலாக கல்யாணத்துக்கு மட்டும்தான் அப்பா அம்மா காலிலே விழுவோம். மற்றபடி எல்லாருக்கும் ஒரு நார்த் இந்தியாவில் வந்தால் ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. நார்த் இந்தியாவில் நம்ம வயசை விட யார் அதிகமாக வந்தாலும் உடனே தாழ்த்துட்டு கும்பிடுவோம். இங்கே வந்து நம்ம அந்த பழக்கம் ஒரு நல்ல பழக்கம் இல்லை. பட் இருந்தாலும் நான் என்ன வச்சிருந்தேன். மேடம் வந்துகிட்டே இருந்தாங்க. அடுத்த நாள் ரெக்கவர் பண்ணியிருக்கோம். அப்படியே நின்றுட்டே இருந்தேன். வந்த உடனே காலில் விழுந்துட்டேன். எதுக்குன்னா ஒரு டீச்சரை பார்த்து ஒரு பையன் அட்லீஸ்ட் வந்து ஏதாவது கொஸ்டின் கேட்டுற போறாங்க, இது ஏதாவது என்ன ராகம் ஏதாவது கேட்டாங்க நமக்கு பிரச்சனை ஆயிருமே. என்கிட்ட வர மியூசிக் என்கிட்ட சிங்கர் எல்லாம் வரவங்கள்ட்ட யாருமே வந்து அவங்க நோட்ஸ் எல்லாம் சார் இது மகரி சாரா சரிகமாலாம் கேட்டாங்கன்னா நான் பாடி காமிப்பேன். அதே மாதிரி பாடிருங்க. எனக்கு வந்து சங்கீதம் பெருசாக தெரியாது. பட் ஏதோ ஒரு ஞானத்துல வந்து என்னால் டியூன் போட முடியுது, என்னால் மியூசிக் போட முடியுது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இப்போ ரவி சார்லாம் இந்த பாட்டு 3 பாட்டுலேயும் வந்து நான் டியூன் போட்டு எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாரு. அவர் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணால் கூட இந்த 3 பாட்டும் இவ்வளோ பெரிய ஒரு நல்லா வந்ததுக்கு காரணமே அவர் தான். ஏன்னா அவர் பார்த்துட்டு சார் இப்படி சார் இது போட்டீங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு சார். அப்புறம் ஒருவேளை நம்ம நல்லா தான் பாட்டு போடுறோமோ அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை. ஒரு சக கலைஞர் ஒரு சக ஆர்டிஸ்ட் வந்து இன்னொரு ஆர்டிஸ்ட் மேல பொறாமப்படாம சார் இந்த டியூன் நல்லா இருக்கு, இது நல்லா பண்ணுங்க, இந்த லைன் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நமக்கே ஒரு மோட்டிவேஷன். அப்படி வந்ததுதான் ஒரு படம் மியூசிக்கு. தேங்க்யூ ரவி சார், தேங்க்யூ கணேஷ். நீங்க கொடுத்த சான்ஸ்க்கு இந்த படத்துல உங்களுக்கு வந்து வெறும் திரை இசை பாடல் 3 பாடல் தான் மியூசிக் போட்டேன். உங்க படத்தை பார்த்து இந்த பாட்டை பார்த்து எனக்கு வாரணாசி எக்ஸ்பிரஷன் சுரேஷ் காந்தன் ஒரு டைரக்டர் சான்ஸ் கொடுத்து அந்த படத்துல 5 பாட்டு போட்டுருங்க. அது மட்டும் இல்ல அந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நான் தான் பண்ணேன். ஏன்னா இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணும்போது ரவி சார் கூட உட்காந்து ஒர்க் பண்ணும்போது யோசிச்சு எனக்கு பிடிச்சிருக்கேன், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அப்பதான் யோசிச்சோம் ஓகே நம்ம வரல சார் இந்த படத்துக்கு நான் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்தேன். என்னை நம்பி கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த படத்தை மிக்சிங் முடிஞ்சு பார்க்கும்போது டைரக்டரை சொல்றாங்க நல்லா பண்ணியிருக்கீங்கன்ட்டு எனக்கே பயங்கர சந்தோஷமா இருக்கு. திருப்பி காலேஜ் யோசிக்கிறேன், ஒருவேளை அன்னைக்கு ஏதாவது ஒரு 2 பாட்டு 2-3 பாட்டு ஸ்டேஜில் ட்ரம்ஸ் கிம்ஸ் வாசிருந்தேன்னா
உண்மையில சத்தியமாக நீ மியூசிக் டைரக்டராக இருக்க மாட்டேன். சப்போஸ் ஏதாவது கிடைக்கலன்னா எதிர்காலத்தில் ஏதோ அதை தேடி மல்டிபிளாக போய் எங்கேயோ பண்ண போகிறோன்னு ஒரு நமக்கு ஆண்டவன் விட்டுருக்காருன்னு நினச்சிக்கோங்க. அது மாதிரி இருந்ததுதான் ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஏக்கத்தோடு நின்றுருக்கேன். வந்து மியூசிக் ட்ரூப்பில் சேர முடியாது அப்படின்னு ஒரு மியூசிக்கை பண்ணிட்டேன் நினைக்கும்போது அதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது. ஆண்டவனை நன்றி கூறி இந்த ஸ்டேஜுக்கு கட்டாயமாக நான் சொன்னதுக்காண்டி நிறைய பேர் வந்திருக்காங்க. சுரேஷ் பிரதர், சதீஷ் சார், டாடா டைரக்டர், அதை விட யாரையாலுமே பிடிக்க முடியாத ஒரு ஆள் ஏமா மின்னல்லாம் மறைஞ்சிருவாரு சார், நிக்கில் சார் வந்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம், நன்றி. தேங்க்யூ.